உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஓபன் பண்ணா ஜானுவ சிங்கப்பூர் ஃபிளைட் ஏத்திட்டு வீட்டுக்கு போய் டிவி ஆன் பண்றான் நம்ம ராமு. ஓ, அவனுடைய கெட்ட நேரம் டிவில எல்லா சேனல்லையும் லவ் ஃபெயிலியர் சாங்கா போடுறாங்க. இத பார்த்துட்டே இருக்கும்போது ராமுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஏன் லவ் சொல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு. முக்கியமா இந்த குரூப் என்ன மாதிரி ஸ்கூல்ல லவ் சொல்ல முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்னு குரூப் ஸ்டார்ட் பண்றான். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுடைய குரூப்ப எல்லா ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லயும் ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அங்க படிக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு ஏதாவது லவ் கஷ்டம் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு ஹெல்ப் பண்றான். உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். கொஞ்ச நாள் நல்லாதான் போனான் அவனோட குரூப். இதுக்கு அப்புறம் அவனோட குரூப்புக்கு எதிர்ப்புகளும் வந்தது. ஸ்கூல் பசங்க மனசுல நஞ்ச வளர்க்கிறார்னு நிறைய பேர் ராம அப்போஸ் பண்ணாங்க. நிறைய போராட்டமும் போச்சு ராம எதிர்த்து. எல்லா நியூஸ்லயும் ராமோட நியூஸ் தான் பிரேக்கிங் நியூஸா போட்டாங்க. ஏன் சொல்வதெல்லாம் உண்மையில கூட ராம கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அதே நேரத்துல சிங்கப்பூர்ல இருக்கிற ஜானு ஒரு டைம் சொல்வதெல்லாம் உண்மை பாக்குறப்ப ராம் அந்த ஷோல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. அடுத்த நாள் ராமு காலையில எஞ்சி சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்ப டோர யாரோ ஓட்டுற சவுண்ட் கேக்குது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜானு. Hi Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. ராமுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எப்படி இங்கன்னு ராம் கேக்குறான். அதுக்கு ஜானு, என்னோட ஹஸ்பண்ட் சரவணன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. என்ன பார்க்கடா, என்னோட பொண்ண என்னோட மாமியார்ட்ட கொடுத்துட்டு நான் சிங்கப்பூர் விட்டு ஓடி வந்துட்டேன் உனக்காக. இனிமேல் நம்ம காதல யாருனாலும் பிரிக்க முடியாது. நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். Please, understand that. இதை கேட்டு ஷாக்கான ராமு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அப்புறம் ஜானுவை ஏத்துக்கிறான். கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் ஆன புருஷ பொண்டாட்டி மாதிரி ஜாலியா பீச் ரெஸ்டாரண்ட்னு இருக்காங்க. ஒரு 10 நாள் கழிச்சு ராமோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. ராம் யாருன்னு கதவு திறந்து பார்த்தா நம்ம ஒஸ்தி வேலை. ஜானு இருக்காங்களான்னு வேலன் கேட்க ராமு ஜானுவை கூப்பிட்டு வரான். ஜானு ஒஸ்தி வேலனை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம குளிக்கிறா. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, மூதேவி வருதே. ராமு ஜானு கிட்ட யார் இவருன்னு கேக்குறான். ஜானு, இவருதான் என்னோட ஹஸ்பண்டோட தம்பி. இவரு சிங்கப்பூர்ல ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர். 2 சாமை 3 சாமை 4 சாமை 5 சாமை 6 சாமை டெபுட்டி கமிஷனர் போலீஸ் திருநெல்வேலி சிட்டி. இப்போ ஒஸ்தி வேலன் ஜானுவை பார்த்து சொல்றான், நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அண்ணி. உங்க பொண்ண தனியா விட்டுட்டு இங்க ஓடி வந்தது தப்பு. எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங், உங்க ஆசை பேராசை ராங். பரவாயில்ல, இங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதே போதும். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அண்ணி, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு ஒஸ்தி வேலன் சொல்றான். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. உடனே ஜானு இருக்கிறத வச்சு சமைச்சு ஒஸ்திவேலனுக்கு பரிமாறுற. இப்போ ஒஸ்திவேலன் சொல்றான், என்ன நீ சாம்பார் லைட்டா கசக்குது. ராமு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படி ஒண்ணு கசப்பா தெரியலேன்னு ராம் சொல்றான். அதுக்கு ஒஸ்திவேலன் ஜானுவை பார்த்து சொல்றான், என்ன நீ அண்ணனுக்கு சாம்பார்ல பாய்சன் கலந்து கொடுத்து சாவடிச்ச மாதிரி என்னையும் சாவடிக்க பிளான் பண்றீங்களான்னு கேக்குறான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அண்ணனுக்கு சாம்பார்ல பாய்சன் கலந்து கொடுத்து சாவடிச்ச மாதிரி என்னடி சொல்ற? ஜானு உண்மையிலேயே அவ புருஷனை கொன்னுட்டு தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தாளா என்ற உண்மையை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.